அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. என்னென்னா இந்த ராமானுஜம் டெஸ்ட் பேட்சும் ப்ளஸ் வேலண்ட் டெஸ்ட் பேட்ச். இந்த வேலண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அது கூடவே நான் ஃப்ரீயாகவே என்ன கொடுக்குறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்சும் சேர்த்து கொடுக்குறேன். 2011 2025 வரைக்கும் எல்லா மாடலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ அது ஃப்ரீயாக கொடுக்கும். அது மற்றபடி வேலண்ட் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் பிரகாரம் கொஸ்டின் கொஞ்சம் அட்வான்ஸாக குரூப் 2 குரூப் 1 ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு, தேர்ட் ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சருக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5 வருட முடிவில் 2 மடங்காக மாறுகிறது எனில் அந்த தொகை 20 வருட முடிவில் எவ்வளவு ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கூட்டு வட்டியை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. 5 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுது? 2 மடங்காக மாறுது அதானே? அப்போ அடுத்த 5 வருஷத்தில் என்ன ஆகுனா அப்படியே இது 2 மடங்காக மாறினா அப்படியே டபுள் ஆகும், 4 மடங்கு. அடுத்த 5 வருஷத்தில் 4 என்ன ஆகும்? அப்படியே டபுள் ஆகுது. ஏன்னா 5 வருஷத்தில் டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கான். அடுத்த 5 வருஷத்தில் எவ்வளோன்னா 16 மடங்கு. இப்போ மொத்தம் ஆட் பண்ணுங்கள். 5 10 15 20 அப்போ 20 வருஷத்தில் எத்தனை மடங்கு மாறுனா 16 மடங்கு ஆன்சர். அப்போ 20 வருடம் கழித்து 16 மடங்குனா 16 அந்த அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12,000. ஸோ இதை பெருகிட்டேன். அப்போ ஆன்சர் என்னென்னா 19230 எங்கே இருக்குது பாருங்கள். ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ஸ். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கவனிங்க. 1,62,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மதிப்பு கூடுகிறது அப்படின்னா 110/100ன்னு போடுவோம். குறைகிறதுனா 90/100ன்னு போடுவோம். எத்தனை வருஷத்துக்கு அத்தனை முறை போடணும். இங்கே 2 ஆண்டுகள் கழித்து அப்படின்றதால 90/100 90/100ன்னு போகிறோம். இப்போ 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா? இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 162 ஒரு 0 இன்ட்டு 9 81. இதை பெருக்கிட்டு ஒரு 0 சேர்த்துட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா 1 31 220 அப்படின்னு கிடைக்கும். எங்கே இருக்குது பாருங்கள். ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 2 எண்களின் கூடுதல் 36, அவற்றின் HCF 3, LCM 105 எனில் அவற்றின் தலைகீழ்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCF LCM கொடுத்துருக்காங்க. தலைகீழ்களின் கூடுதல் என்ன அப்படின்னா என்ன? 1/x ப்ளஸ் 1/y இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. தெரியுதுங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே y ப்ளஸ் எக்ஸ்னு வரும், கீழே என்ன வரும்? XYன்னு வரும். இங்கே பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். அப்போ மேலே 36ன்னு வந்துடும். கீழே பாருங்கள் XYயோட மதிப்பு வேணும். XY அப்படின்னா என்ன? 2 நம்பரோட பெருக்குத்தொகை. நமக்கு தெரியும் 2 நம்பரை பெருக்குத்து அந்த 2 நம்பரோட HCFையும் LCM பெருக்கிறதுக்கு சமம்ன்றது தெரியும். அப்போ இது XYக்கு பதிலாக HCF பெருக்கலாமா? அப்போ 3 × 105. இங்கே பாருங்கள். 1 3 3 2 3 6 3ஆல் அடிச்சிட்டேன். கீழே 1 3 3 மேலே 1 3 3 2 3 மறுபடியும் 4ஆல் 3ஆல் அடிக்கலாம். 4 3 12 3 3 9 மீதி 1 5 3 5. அப்போ 4/35 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். 445 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது மீதி முறையே 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண். மிகப்பெரிய ஓகேவா? கிரேட்டஸ்ட் அப்படின்னு இருந்தால் HCF எடுக்கணும். இங்கே மீதி குத்துருந்தா மீதியை கழிச்சிட்டு HCF எடுக்கணும். அதானே? 445 மைனஸ் இங்கே பாருங்கள் 4 ஈக்குவல் டு 441 572 மைனஸ் 5 இதை கழிச்சா என்ன வரும் பாருங்கள். 567 5 72. அப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்? HCF எடுக்கணும். 441 567. சரி 4 8 8 1 9 6 5 11 11 18. ஸோ ரெண்டுமே 9ஆல் வகுப்படு இருந்தாலும் 9ஆல் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். 4 9 36 5 9 45 4 9 36 மீதி 8 9 9 81. புரியுதுங்களா? 5 9 45 6 9 54 6 9 54 மீதி 2 3 9 27. சரி மறுபடியும் என்ன எடுக்கலாம்? 7ஆல் எடுக்கலாம். 7 49 எத்தனை 8 56 9 7 63. அவ்வளோதாங்க. வேறு எதுவும் காமனாக எடுக்க முடியாது. அப்போது 9 × 7 எவ்வளோ? 63 ஆன்சர். ஏன் இந்த கான்செப்ட் சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க.
மீதி கொடுக்கலன்னா டைரெக்டாக ஹெச்எப் எடுத்துக்கணும். மீதி கொடுத்துருந்தா மீப்பெருனுக்குன்னா மீதியை கழிச்சுட்டு ஹெச்எப் எடுக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ சமமான மீதி கிடைக்கிறது அப்படின்னா மீதி கொடுக்காம சமமான மீதிக்குன்னா இதையே மாற்றி மாற்றி கழிச்சுட்டு ஹெச்எப் எடுக்கணும். அதனால் அந்த 4 கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஹெச்எப்பில். அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். 3 எண்ணின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 532ன்னு சொல்லிட்டாங்க. முதல் எண் மற்றும் இரண்டாவது எண், இரண்டாவது மற்றும் மூன்றாவது எண் ஆகியவற்றின் விகிதம் 3:2. அப்போ மூன்றாவது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நல்லா கவனிங்க. இப்போது ஏபி இது முதல் எண், ரெண்டாவது எண் என்ன ரேஷியோ? 3:2. ரெண்டாவது எண் மற்றும் மூன்றாவது எண் இதோட ரேஷியோ என்னவா? அதே 3:2 தான் சொல்கிறாங்க. தெரியுதா? அப்போது இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? 3 நம்பரோட நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. 3 நம்பரோட ரேஷியோ முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏபிசி 3:2 3:2. இந்த 3 இங்கே வலிச்சிக்கலாம், இந்த 2 இங்கே வலிச்சிக்கலாம். அப்போ 3 3 9 அதானே? 3 2 6 2 2 4. இது எல்லாமே எக்ஸ்ன்னு போட்டுக்குங்க. ஏன்னா இதை மொத்தம் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா எவ்வளோ? 532ன்னு சொல்கிறாங்களா? இது மொத்தம் ஸ்கொயர் பண்ணி கூட்டலாமா? 81 எக்ஸ் ஸ்கொயர், 6 36 எக்ஸ் ஸ்கொயர், 4 16 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 532. ஓகேவா? இது மொத்தம் கூட்டுங்க. எதையும் 81 36 16 6 12 12 13க்கு 3 மீதி 1 8 9 10 13 133 மடங்கு தான். அப்போ 133 எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் 532. இது எத்தனை மடங்கு வரும் பாருங்க. ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரத்தால கண்டிப்பாக இங்கே ஸ்கொயர் நம்பர் வரும், 4 மடங்கு வரும். அதான் அப்போ 1 மடங்கு, இது 4 மடங்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2. அவ்வளோதாங்க. இது எத்தனை அந்த ரேஷியோவில் போட்டா 9 2 18 6 2 12 4 2 8. மூன்றாவது என்னன்னு கேட்குறாங்க. 8 தான் மூன்றாவது எண். அப்போ என்ன ஆன்சர்? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு போடணும், பாருங்க. அடுத்தது 6வது கொஸ்டின். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 720 மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 7:5. இங்கே பாருங்க, பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ 7:5. ஓகேவா? இது 1:1 என்ற விகிதத்தை உருவாக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? 7 12 12 மடங்கு 720. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 1 12 12 12 60 6 12. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 60. 60 இதில் பிரிச்சிட்டிங்களா? 7 6 42 5 6 30 300. இப்போ அந்த ரேஷியோ ஈக்குவலாக 1:1ன்னா வரணும், இது ஈக்குவலாக மாறணும். அப்போ இங்கே 420க்கு இங்கே 3. அப்போ இது கூட இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 120 ஆட் பண்ணோம்னா 2 420 மாறிடும். அப்போது 1:1 என்ற விகிதத்தை உருவாக்க இன்னும் எத்தனை பெண்களை சேர்க்க வேண்டும்? 120. அதுதான் ஆன்சர். ஓகேவா? சில பேர் வேறு மெத்தடில் கூட போடுவாங்க. எப்படி போட்டாலும் கொண்டு வரலாங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. 1200க்கு 10% வட்டி விகிதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இந்த அரையாண்டுன்ற வார்த்தை இல்லாமல் ஓகே, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஓராண்டுக்குன்னு சொன்னால் 0ன்னு சொல்லிடலாம். பட் அரையாண்டுக்குன்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக டிவைட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? 5%. ஓகே, ஓராண்டுக்குன்னா ஓராண்டில் எத்தனை அரையாண்டு? 2 அரையாண்டுகளா? அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்ன ஃபார்முலா? PR/100 ஹோல் ஸ்கொயர். அசல் எவ்வளோ? 1200. ஆரோட வேல்யூ என்ன? 10/100. 10 5 5 தானேங்க? 5/100. ஸோ 5/100. இங்கே பாருங்கள், 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? 1 5 5 25 100. 1 5 5 4 5 20. 1 4 4 3 4 12. அப்போ ஆன்சர் 3 மட்டும் தான் நிற்குது பாருங்கள். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3 ஆண்கள் அல்லது 9 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை 21 நாட்கள் முடிக்கிறார்கள் எனில் 5 ஆண்கள் மற்றும் 6 குழந்தைகள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி முதல்ல அல்லது கொடுத்துட்டு பின்னாடி மற்றும் கொடுத்தா அப்படியே லைனாக போட வேண்டியதான். 3 ஆண்கள் அல்லது 9 குழந்தைகள் 21 மொத்த பெருக்கல்ல மேலே போட்டுட்டேன். கீழே என்ன பண்ணணும்னா இந்த ஆண்களை தான் இந்த பெண்களாக கூட பெண்களை தான் இந்த ஆண்களோட பெருக்கி கூட்டிக்கணும். இங்கே 3 ஆண்கள் 6 குழந்தைகள், அப்போ 3 6 18. இங்கே பாருங்கள், 9 குழந்தைகள் 5 ஆண்கள் 9 45. 2 எடுத்து கூட்டிக்கணும். என்னன்னு தெரியுதா?
3 9 5 6 இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 8 5 13க்கு 3 மீதி 1 63. அப்போ 63 இங்கே போட்டுட்டா சிம்பிளே பண்ண ஆன்சருங்க. இது 1 மடங்கு வரும், 3 மடங்கு, 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 9 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கொஸ்டின்ஸுங்க. இப்போ 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், மீப்பெரு பொது வகுத்தி யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட்ஸ். எக்ஸுக்கு பெரும்பாலும் 3ன்னு எடுத்துக்குங்க. சப்போஸ் 2 ஆன்சர் வந்தால் 4ன்னு எடுத்துக்கங்க. வர ஆன்சர் இங்கே நியூமரிக்கலாக மாற்றுறேன். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயோ நெகட்டிவ்லேயோ வரக்கூடாது. அதானே 3/4 வேல்யூனா 81. 81ல் 1 போச்சுன்னா 80. இது ஒரு நம்பர். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப்னா 3 கியூப் 27. 27 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 11 99. இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் போட்டேன். எவ்வளோ? 3 கியூப் 27 மைனஸ் 11. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூன்னா 9 11 99 ப்ளஸ் 3 மைனஸ் 11. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரும் பாருங்கள், மைனஸில் வருதா? அப்போ நம்ம 4ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுத்தையும் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே பாருங்கள் நம்மளுக்கு மைனஸில் வருது. மைனஸில் வந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை 4 நான் எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கிறேன்? 4. அப்போ 4 போட்டால் 4/4ன்னு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் எப்படி போட்டாலும் இந்த நெகட்டிவில் தான் வருது. அப்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். அதாவது 99% வந்தால் சப்ஸ்டியூட் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். சரி, இது புக்கில் இருக்குது சார், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். x/4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயரை போட்டுட்டு இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்குது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நான் பிரிக்க போகிறேன்னு பாருங்கள். இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 11 வரும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், எக்ஸு மைனஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11. இப்போ எக்ஸ் மைனஸ் 11 வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் மைனஸ் 11 வெளியே எடுத்தா மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வெளியே இருந்துச்சுன்னா 1ன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், இதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. அப்போ என்ன ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட்ஸ் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 போட்டால் கூட ஸோ நடுவில் இருக்கிற நம்பர் இந்த வேல்யூ வந்து நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால் இந்த கணக்கு கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை ஏ என்பவர் 10 நாளில் முடிக்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏ என்பவர் 10 நாளில் முடிக்கிறாரு. பி என்பவர் 15 நாளில் முடிக்கிறார். இவர்கள் இருவரும் வேலை செய்த 5 நாட்கள் வேலை செய்த பிறகு ஓகேவா, மீதி வேலை சி என்பவர் 2 நாட்கள் முடிக்கிறார் எனில் மொத்த வேலைக்குரிய கூலி 1500 இருந்தால் பி சியின் தினக்கூலி எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளோ? 30. 30 30 2 5 30. அதானே? இங்கே பாருங்கள். ஸோ ஏ ஒரு நாளைக்கு 3 முடிக்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 2 முடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா இருவரும் 5 நாட்கள் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? 2 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க? இப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 முடிக்கிறாங்க. ஏன்னா 3 ஒரு 2 5. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 5 நாள் வேலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ 25 யூனிட்டை இவங்க முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ மீதி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி எவ்வளோ? மொத்தம் 30 யூனிட்டில் 25 யூனிட் இங்கே முடிச்சிடறாங்கன்னா மீதி இருக்கிற 5 யூனிட்டை யார் முடிக்கிறா? சி முடிக்கிறா. ஓகேவா? புரியுதா? இப்போ சி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? இங்கே பாருங்கள், சி 2 நாளில் முடிக்கிறார். அப்போது சி 2 நாளில் 5 யூனிட்டை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் எத்தனை முடிப்பார் அப்படின்னா என்னது? 2.5. எதனா 2.5 யூனிட்டை முடிப்பார். அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? பி சியின் தினக்கூலி எவ்வளவு? ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இந்த 1500 என்னது? 30 நாளுக்குரிய தொகை. புரியுதுங்களா? அப்போது பிக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு? 2 முடிக்கிறார். இப்போ பாருங்கள், பி முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 30 நாளுக்குரிய தொகை எவ்வளோன்னா
500 இன்ட்டு பி எவ்வளோ 2ஆ 2 நாளுக்குடைய தொகை எவ்வளவு? இங்கே பாருங்கள் சரியாக தெரியல, அதனால் 1000 நான் தெளிவாக போடுறேன். இங்கே பாருங்கள் 30 நாட்களுக்குரிய தொகை எவ்வளோன்னா 1500. பி ஒரு நாளைக்கு எத்தனை முடிக்கிறார்? ஏன்னா தினக்கூலின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 தான் முடிக்கிறார். 2 போடுறோம். ஒரு 0 ஒரு 0. ஒரு 3 3 3 5 ஒரு 0. அப்போ 250 எவ்வளோ? 100. பியோட தினக்கூலி எவ்வளோ? 100. இப்போ சியோட தினக்கூலி நான் இங்கே போட போகிறேன். நீங்கள் பாருங்கள் 30 நாட்களுக்குரிய அமௌண்ட்டு 1500. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்கிறாரு பாருங்கள் 2.5. அப்போ 2.5 போடுறோம். இங்கே பாருங்கள் ஒரு 0 ஒரு 0. ஒரு 3 3 3 5 ஒரு 0. அப்போ 25 125. அவ்வளோதான். ஒரு சாந்தலி புள்ளி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ சி எவ்வளோ? 125. அப்போது 100 ஒரு 125 ரெண்டுத்தையும் கூட்டுங்க 225 ஆன்சர். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். 1 -3 9 -27 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ -3/1 = -3. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ? 8. அப்போது பெருக்குத்தொடரின் கூடுதலுக்கான வாய்ப்பாடு என்னன்னா SN = A இன்ட்டு ஆரோட வேல்யூ -3 அப்படின்னு வந்தால் என்ன வரும்? பாருங்க 1 - r⁴ டிவைட் 1 - r அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இதே ஆரோட வேல்யூ ப்ளஸில் இருந்தால் r⁴n - 1 டிவைட் r - 1 அப்படின்னு போடுவோம். ஏவோட வேல்யூ 1னா 1 - ஆரோட வேல்யூ என்ன? -3 ⁴ 8. அதானே? இங்கே பாருங்கள் 1 இங்கே பாருங்கள் கீழே என்ன வரும்? -r தானே, ஆரோட வேல்யூ -3. அப்போ இங்கே என்ன வரும்? +3. இப்போ பாருங்கள், ஸோ இந்த முன்னாடி 1 விட்டுடலாம். 1 மைனஸுக்கு பவரில் ஈவன் நம்பர் ரெட்டப்படை எண் இருக்குன்னு இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன வரும்? இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 3/8 வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 6/61 அப்படின்னு மாறும். 3/8 3 × 3 × 3 மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்துடும். கீழே என்ன வரும்? 1 + 3. இதுல இருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 6 5 6 0 டிவைட் 4 அப்படின்னு மாறும். இங்கே மேலே மைனஸில் தானே இருக்குது. அப்போ ஆன்சர் மைனஸில் வரும். அப்போது இது 4ஆல் சுருக்குங்க. சுருக்குனீங்கன்னா -1640 அப்படின்னு வரும். எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர். ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது. ஏன்னா இது பெரிய நம்பர் இல்லையா? இது பெரிய நம்பர் சின்ன கழிக்கும் போது இது வந்துடும். பார்த்துக்குங்க. எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இனிப்புகள் வைக்கும் பெட்டியானது 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டைப்பெட்டியில் வைக்க எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணிக்கை நமக்கு வேணும்னா பெரிய கனளவு டிவைட் பை சிறிய கனளவு. பெரிய கனளவு பார்த்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து கொடுத்துருக்காங்க. சின்ன கனளவு எல்லாமே சென்டிமீட்டர். அப்போ இதையும் சென்டிமீட்டர் மாற்றினா 1 மீட்டர் 100ன்னு மாற்றிக்கலாமா? 100 சென்டிமீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் டிவைட் 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அதானே? இங்கே பாருங்கள், இந்த ஒரு 0 ஒரு 0. இது ஒரு மடங்கு எத்தனை மடங்கு போடலாம்? 4 மடங்கு அப்படின்னு போடலாம். இது இங்கே பாருங்கள் 9ல் 2 18 7 9 63. ஓ 2 2 2 2 4. அப்போ 2 7 14 வந்துடும். இங்கே ஒரு 0 இருக்கா? ஒரு 0. அப்போ ஆன்சர் என்ன? 140 சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். இது ஈஸியான கொஸ்டின்ஸ். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, ஒரு அரைக்கோளம் இருக்குது, எமிஸ்பியர் இருக்குது. இதோட அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1386 எனில் அதன் மொத்த பரப்பு காண்க. அரைக்கோளத்துடைய மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் 3πr². அப்போ அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். அப்போ வட்டத்துடைய பரப்புனா πr² வேல்யூ இதுன்னா 3πr². 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. 3 × 1386. இங்கே பாருங்கள் 3 18 8 மீதி 1 3 24 24 1 25 5 மீதி 2 3 3 9 9 2 11 1 மீதி 1 1 3 1 3 1 4 41 58 41 58 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க.
480இல் 30 28க்கு சமமான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிக்கலாம். 480 இன்ட்டு 30/100 இன்ட்டு இல்லை இங்கே வேணால் நான் மேலே தனியாக போகிறேன். அப்போ தான் ஒவ்வொரு ஆம்சலும் வச்சும் நம்ம செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இங்கே நான் என்ன போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல போடுறேன். 480 இன்ட்டு 30/100 இன்ட்டு 28/100. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ கீழே 28 மட்டும் 100 மட்டும் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற நம்பரை வச்சு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது எப்படி போடலாம் அப்படின்னா 240 இன்ட்டு 15 இன்ட்டு 56 கீழே ஒரு 100 கீழே ஒரு 100 கீழே ஒரு 100 தான் இருக்குது. மேலே எதுவும் கேன்சல் ஆக. அப்போ சிம்பிளை பண்ணால் இது வராது. ஏன்னா புரியுதாங்க இது என்னன்றத? கீழே 2 100 இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 100 தானே இருக்குது. இங்கே 2 100 இருக்குது. இது கேன்சல் பண்ண முடியல பாருங்கள். அப்போ அடுத்து பி போட்டு பார்க்குறேன். பி போட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 240 இன்ட்டு 60/100 இன்ட்டு 28/100. இங்கே பாருங்கள், இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. சரி, இதுக்கும் 100 வருது. மேலே பாருங்கள், 24ன்னுக்குதா 48ன்னுக்குது. 28 வந்துருச்சு. இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது. இந்த 6 இங்கே 3 போட்டு அந்த 2 தான் இது கூட 48 வந்துருமா? அவ்வளோதாங்க. அப்போ பி தான் சரியான ஆன்சர். இல்லை சார், நான் தெளிவாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுறேன் சார், எது வருதுன்னா அப்படி கூட போடலாங்க. ஸோ அப்படி போட்டாலும் ஆன்சர் தப்பு இல்லாமல் தெளிவாக வரும். பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். ஒரு சமவாய்ப்பு சோதனையின் முடிவானது வெற்றியாகவோ அல்லது தோல்வியாகவோ இருக்கும். அச்சோதனையில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு தோல்விக்கான நிகழ்தகவு போல 2 மடங்கு. வெற்றி தோல்வி, வெற்றிக்கான நிகழ்தகவு தோல்வியை போல 2 மடங்கு. இது எக்ஸ்னா, அதாவது இது 1ன்னா இது எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அதானே? வெற்றி தோல்வியை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவுனா மொத்தம் எவ்வளோ? 3ன்றது தெரியும். ஏன்னா எப்பவுமே நிகழ்தகவுனா மொத்தத்தையும் கூட்டி கீழே போட்டுரும். இல்லை வெற்றி எவ்வளோ? மேலே 2. அப்போ ஆன்சர் என்ன? 2/3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். சரியா தவறா என இங்கே பாருங்கள், 4 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கும் இங்கிலீஷ் வெர்ஷனை பாருங்கள். ஓகேவா? 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? 5 அப்படின்னு வந்துருக்கணும். பட் இங்கே 5ன்னு கரெக்டாக தெளிவாக தமிழில் இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமான பதில்கள் தர முடியும் அப்படின்னா, இங்கே என்ன ஆப்ஷனோ அதை முதல்ல போட்டுக்கணுங்க. சப்போஸ் ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருந்தால் 4ன்னு போட்டுக்கணும். எத்தனை கொஸ்டின்ஸோ அதை எத்தனை பவரில் போடணுங்க. அவ்வளோதாங்க. 2/5 வேல்யூ என்ன? 32. அப்போது டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இங்கிலீஷ் வெர்ஷனை பார்த்துக்குங்க. 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? முதல்ல சதுரத்தை கணக்கு பண்ணலாம். ஏன்னா 9 9 7 9 அப்படின்னு இருக்குது. முதல்ல சதுரத்தை கணக்கு பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இது 1 சதுரம், இது 2, இது 3, இது 4 சதுரம் இருக்கா? அடுத்தது எங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 முதல்ல 4, அடுத்தது 2, அடுத்தது 3. அப்போ மொத்தம் எத்தனை? 7 சதுரங்கள் இருக்குது. வேறு எங்கன்னா இருக்கா பாருங்கள், சதுரம் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். வேறு எங்கேயாவது இந்த மேலே இருக்கிற கோடெலாம் கூட வச்சு பாருங்கள், எதுவுமே இல்லை. அப்போ எத்தனை சதுரம்? 7 சதுரம், 7 ஸ்கொயர் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ பி தான் சரியான ஆன்சர். ட்ரையாங்கிளை கணக்கு பண்ணால் கூட கணக்கு பண்ணலாம். ட்ரையாங்கிள் எவ்வளோ? 1 2 3 4. அப்போ 4 2 8, 1 8 8 2 8 16 3 8 24, 4 8 32, 32 ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3, 4 5 6. அப்போ எவ்வளோ? 38. இன்னும் 2 எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், மேலே 1 கீழே 1 2. ஸோ மொத்தம் 40 ட்ரையாங்கிள். அப்போ என்னென்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, 2020ஆம் ஆண்டின் குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடியரசு தினம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 26. நல்லா தெரியுங்க, ஜனவரி 26 குடியரசு தினம். கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு என்ன? ஜூலை 15. இப்போ இந்த 2 நாட்களுக்கும் இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதானே? இந்த 2 நாட்களுக்கும் இடைப்பட்ட நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இடையில் உள்ள நாட்கள். அப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணுறேன், ஜனவரி மொத்தம் 31 நாள் தெரியும். அதில் 26 அப்படியே கழிக்கிறேன். ஏன் கழிக்கிறேன்னா 26 விட்டுடணும். ஏன்னா 26க்கும்
15க்கும் இடையில தான் கேட்குறாங்க. 26ஓட சேர்த்து கேட்கல. அதனால 26 கழிச்சுட்டா என்ன வரும்? 5ன்னு வரும். ஜனவரி 5. பிப்ரவரி எவ்வளோன்னா 2020 லீப் ஆண்டுனா 29ன்னு வரும் பிப்ரவரி. அடுத்து மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஆகஸ்ட் எவ்வளோ அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கு? இங்கே பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஜூலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15. ஓகேவா? இதை மொத்தம் ஆட் பண்ணுங்க. 9 10, 15, 15 20, 21. ஓகேவா? ஸோ 1 மீதி 2, 4, 4 மணி 7 மணி 10, 16, 17, 171 தான் சரியான ஆன்சர். 171. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். ஒரு பண்ணையில் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன. அவற்றில் கால்கள் எண்ணிக்கை 84. இப்போ கோழியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஆடை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். கோழிக்கு எத்தனை கால்? 2 கால். அப்போது 2x. ஆடுக்கு எத்தனை கால்? 4 கால். ஸோ 4y ஈக்குவல் டு கால்கள் எண்ணிக்கை 84 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். x + 2y ஈக்குவல் டு 42. அடுத்தது தலைகள் எண்ணிக்கை 27. x + y ஈக்குவல் டு 27. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தேவை? கோழிகள் எண்ணிக்கை எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ ஒய்யை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ கீழே இருக்க மொத்தம் 2ஆல் பெருக்குங்க. முதல்ல x + 2y ஈக்குவல் டு 42. கீழே இருக்க 2ஆல் 2x + 2y ஈக்குவல் டு 2 27 எவ்வளோ? 54. இது அப்படியே கழியுங்க. மைனஸ் போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். 2xல் x போச்சுன்னா x, 54 42 போச்சுன்னா இங்கே பாருங்கள், 54ல் 42 கழிச்சுன்னா 2 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 12 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த எண் என்ன அப்படின்னா இது மாதிரி கேள்வி கேட்டால் டிஃப்ரென்ஸை முதல்ல போடுங்க. 2, 3, 5, 7. அடுத்தது என்ன வரும்? 11. இப்போ 2, 3, 5, 7, 11 பார்த்தீங்கன்னா என்ன வரிசை அப்படின்னா பகாயன் சீரீஸில் இருக்குது. அப்போ 11க்கு அடுத்த பகாயன் என்ன? 13. 29 ஒரு 13 ஆட் பண்ணுங்க. 9 10, 12க்கு 2 மீதி 1, 2 1 3, 3 1 4, 42 சரியான ஆன்சர். ஓகேவா? 20வது கொஸ்டின்ஸ் 42. அடுத்து பாருங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, 3, 5, 7, 9, 11 அப்படியே வந்து ஒற்றைப்படையில் போகுது. 11க்கு அப்புறம் என்ன வரும்? 13ன்னு வரும். ஸோ 2 இடத்துல 13 இருக்குது. அடுத்தது M, N, O, P, Q, R. இங்கே பாருங்க, P, Q, R. அடுத்து S, T, U, V, W. அடுத்து என்ன வரும்? X. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 அதுக்கப்புறம் 2. ஃபஸ்ட்டு 1 அதுக்கப்புறம் 2. அடுத்து 2 ஒன்று அடுத்து என்ன வரணும்? 1. அப்போ Wக்கு அப்புறம் என்ன வரும்? X வரும். X13 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போது D தான் சரியான ஆன்சர். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனிங்க, செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 13 முதல்ல போட்டோம். அடுத்தது M, N, O. ஓக்கு அப்புறம் P, Q, R. ஆருக்கு அப்புறம் S, T. Tக்கு அப்புறம் என்ன வரும்? U, V, W. அப்போ அடுத்து என்ன? 1 தானே, 1 விட்டு வரும். Wக்கு அப்புறம் எக்ஸை போட்டுட்டு W போட்டு எக்ஸை விட்டு அடுத்து என்ன வரணும்? ஒய்ன்னு வரணும். அப்போ இது D கிடையாதுங்க ஆன்சர். என்னென்னா Y வரும். Y13 எங்கே இருக்குது பாருங்கள், Y13 இதுதான் ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. RSTUV. அப்போ என்ன வரும் முன்னாடி? அடுத்த உறுப்பு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ரிவர்ஸில் RSTUV. அப்போ Q தானே வரணும். PQRST. அப்போ Q கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ 21வதுக்கு C தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கற்றுக்கலாம். அடுத்து 22வது கேள்வி. லில்லி மலர் தாமரை எனவும், தாமரை ரோஜா எனவும், ரோஜா சூரியகாந்தி எனவும், சூரியகாந்தி மல்லிகை எனவும் அழைக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய மலர் என்ன? தேசிய மலர் தாமரை அப்படின்னு பின்னு போட்டுருக்கூடாதுங்க. தாமரை என்னவா சொல்கிறாங்க? ரோஜா எனவும். அப்போ ரோஜா தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? மறுபடியும் ரொம்ப யோசிக்கக்கூடாது. ரோஜா வந்து சூரியகாந்தின்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்க. பார்த்துக்குங்க. அடுத்த 23வது கொஸ்டின். APRXZ ஆகியோர் 6 நபர்கள் ஒரு வரிசையில் அமைஞ்சிருக்காங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். 1 2 3 4 5 6. S மற்றும்
இசட் ஆகியோர் நடுவில் உள்ள நடுவில் 2 பேர் உட்கார வைப்பாங்களே, அப்போ எஸ் வரலாம், இசட் வரலாம், எஸ் வரலாம், இசட் வரலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் இரு முனைகளிலும், அப்போ இங்கே ஏ வரலாம் அல்லது பி வரலாம், இங்கே ஏ வரலாம் அல்லது பின்னு வரலாம். ஆர் என்பவர் ஏவுக்கு இடதுபுறம், இங்கே ஏ போட்டால் இடதுபுறம் உட்கார வைக்க முடியாது இல்லையா, அப்போ இங்கே ஏ போட முடியாது, இங்கே தான் ஏ போடணும். அப்போ ஆர் என்பவர் யார்? ஏவுக்கு இடதுபுறம். இப்போ இங்கே ஆறுன்னு போட்டேன், இது ஏ அப்படின்னு போட்டேன், இது என்னது பி அப்படின்னு போட்டேன். இங்கே நடுவில் ஒன்று நிற்குது, யார் அப்படின்னு போட்டேன், யார் இல்லை பாருங்க. ஸோ எஸ்டபிள்யூ வந்துருச்சு. இங்கே என்ன வரணும் பாருங்க, ஏ இருக்குதா, ஏ இருக்குது, பி இருக்கா, பி இருக்குது, ஆர் இருக்கா, ஆர் இருக்குது, எக்ஸ் இல்லை. அப்போ இங்கே என்ன வரணும், எக்ஸ் வரணும் அதானே. அப்போ பின்னு வலப்புறம் உள்ளவர் யார்? எக்ஸ் தான் சரியான ஆன்சர், பி தான். ஸோ நடுவில் யார் வேணா இருக்கலாம், நம்ம அதை பற்றி கேள்வி பிரச்சனை இல்லை. பியோட வலப்புறம் உள்ளவர் யார் அப்படின்னா எக்ஸ் தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது, கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிடங்கள் கிழக்கு நோக்கி இருந்தால், இங்கே பாருங்க இதுதான் கடிகாரம். ஓகேவா. 4:30 அப்படின்னா என்ன, இது 3 இது 4ன்னு இருக்கும், இது ரெண்டுத்துக்கு இடையில தான் என்ன வரும் 4:30. 30னா பெரியமுள் இங்கே இருக்கும் கரெக்டாக நடுவில். அப்போது நிமிடங்கள் கிழக்கு நோக்கி இருப்பின் இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ இது என்ன திசை, இது என்ன திசை அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க, இது கிழக்கு, இங்கே மேற்கு, இங்கே வடக்கு, தெற்கு. அப்படியே கிளாக் வைஸில் போடுங்க, கிழக்கு கிளாக் வைஸ் தெற்கு. அப்போ இது தெற்கு, இது வடக்கு. அப்போ மணிமுள் காட்டும் திசை என்னென்னா வடகிழக்கு சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி மட்டும் தான் கொஞ்சம் ரெண்டு கேள்வி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டாபிள்ன்ற குறியீடு இதை குறிக்கிறது, லேபர்ன்றது இதை குறிக்கிறது எனில் பாட்டில்ன்ற குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு போட்டுக்குங்க. இங்கே என்ன போடுங்க, 5 3 4 7 8 9ன்னு போட்டுக்குங்க. இப்போ சொல்லுங்கள், BOTTLE, பியோட குறியீடு என்ன பாருங்க 4, ஓக்கு என்ன பாருங்க 7, டிக்கு பாருங்க 2 2, எல்லுக்கு 5, ஈக்கு 6. 472 256, 472 ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.